Hello students, welcome to DK Math Tutorial Center. Example 8.11 for sum பார்க்க போகிறோம். 40 students were asked to write the total number of hours per week. அதாவது 40 students இருக்காங்க. அவங்க வந்து per week ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வந்து டெலிவிஷன் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து, எக்ஸுங்கிறது 6, 7, 8 அந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வேல்யூஸையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ஐ எஃப்ஐ எடுத்து எழுதுகிறோம். அப்புறம் எக்ஸ்ஐ எஃப்ஐன்னு எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ்ஐ எஃப்ஐனா 6 × 3 18, 7 × 6 42ன்னு எழுதுகிறோம். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி வரிசை எழுதிடணும். ஸோ வரிசை எழுதிட்டு ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணணும். 18லேருந்து 48 வேறு ஆட் பண்ணி வேறு ஆன்சரை 432ன்னு போடுறோம். ஓகேப்பா, அவ்வளோதான். அப்புறம் டிஐயோட வேல்யூ வந்து எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார்னு போடுறோம். ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாருங்கிறது என்னதுன்னா அரித்மெட்டிக் மீனுன்னு அர்த்தம். ஸோ அந்த அரித்மெட்டிக் மீன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாரை இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் பார் போட்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ எஃப்ஐ கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த எக்ஸ்ஐ எஃப்ஐ மல்டிபிள் பண்ணி வரிசை எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல்லாக 18லேருந்து 48 வர 18லேருந்து வர ஆட் பண்ணி வர வேல்யூஸாக 432 எழுதியிருக்கோமா? அந்த 432 தான் இங்கே வந்து எழுதுகிறோம். ஸோ 432 போட்டு டிவைட் போட்டு என்கிறது 48, அதாவது 48 நம்பர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து 48ன்னு போடுறோம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா 48ன்னு? 48 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை தான் இங்கே வந்து 48ன்னு போடுறோம். ஸோ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 9ன்னு ஆன்சர் வரும். இப்போ ஃபார்முலா வந்து சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நமக்கு இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வந்து, ஸோ எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா முதல்ல அதுக்கு டிஐ வேல்யூ கண்டுபிடிச்சிடும். டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரும். ஸோ எஃப்ஐடிஐ ஸ்கொயர் வந்து எழுதிட்டு எஃப்ஐடிஐ ஸ்கொயர் நீங்கள் எழுதிட்டு இது வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? எஃப்ஐயையும் டிஐ ஸ்கொயரும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை தான் நம்ம இங்கே வரிசையாக எழுத போகிறோம். ஸோ எஃப்ஐயோட வேல்யூ என்ன? 3. எஃப்ஐயோட வேல்யூ 3, டிஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9. ஸோ 3 × 9 27, 6 × 4 24, 9 × 1 9, 7 × 0 0, 8 × 1 8, 5 × 4 20, அப்புறம் 4 × 9 26. ஸோ எழுதிட்டு ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை வந்து 124ன்னு போடுறோம். ஸோ இந்த 124 எழுதி வச்சுட்டு ஃபார்முலாவில் இருக்க சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர், இங்கே சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் 124 போட்டுக்கோமா? ஸோ இந்த 124 எங்கே போட்டு என்னோட வேல்யூ 48, அதாவது 48 நம்பர் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டினை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்னோட வேல்யூ வந்து 48 வந்து இங்கே வந்து போட்டுருணும். ஸோ இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணி ரூட் எடுத்தால் கடைசியாக ஆன்சர் 1.6ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.